அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 377 378 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பாங்களா? இப்போ ஆக்சுவலாக இவங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னா, இவங்க தாத்தாவோடைய ட்ரெஷர் வால்ட் இருக்கு இல்லையா, அதை கொள்ளடிக்க போகிறாங்க. ஆக்சுவலாக கொள்ளடிக்க போல இவங்க ரெண்டு பேர் வெளியில் போகிறாங்கல்ல, அதுக்கு ஒரு சில ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்ல. தாத்தா அப்படிங்கிற ஒரு உரிமையில எடுத்துக்க போகிறாங்க. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா, பேசாமல் திரும்ப போயிடலாமா, அம்மாவுக்கு தெரிஞ்சால் நமக்கு சரியான அடி விழும் அப்படிங்கிறா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, ஏண்டி நீ வேற, நம்ம ப்ரொடெக்டிவ் கியர் இல்லாமல் வெளில போனோம்னா பெரிய ஆபத்தாச்சே அப்படிங்கிறா. எது ஆபத்தா, அப்போ நம்ம போக வேணாம், இங்கே இருந்துடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதற ஆரம்பிக்கிறா. அதுக்கு இன்னொருத்தி என்ன சொல்கிறா, இங்கே பாரு, நான் யாருன்னு நினச்சேன், நான் எம்பரருடைய கிராண்ட் டாட்டர் சரியா, ஃப்யூச்சர் காடஸு. நான் இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க மாட்டாங்க, நீ வேணா இங்கே இரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. சரி சரி இரு, நானும் வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பின்னாடியே ஓடுது. இப்படியே பேசிக்கிட்டு ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு சாவி வேணும், இந்த சாவியை தான் நம்ம தேஞ்சிக்கிட்டு வந்து பிடிக்கிட்டு வந்திருக்குங்க. உள்ளுக்குள்ளே திறந்து போய் பார்த்தா இந்த இடமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்குது. மினிமம் ட்ரெஷரே பார்த்தீங்கன்னா காட் கிங் லெவல் தான். போன உடனே அங்கே இருக்க ஒரு பேர்லை எடுத்துக்கிறா இவன் என்ன சொல்கிறா, இந்த ஒரு பேர்ல் மட்டும் கையில் இருந்ததுன்னு வச்சுக்கோ, யாரும் நம்மளை ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறா. இதோட இவங்க திரும்ப போல. அடுத்த சம்பவம் பாருங்க, அங்கே ஒரு பேட்டில் ஆர்மர் இருக்குங்க. அடடா, இது தாத்தாவோட ஆர்மர் ஆச்சே, இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்படியே ஒவ்வொரு பொருளாக, இது பார்க்க அழகாக இருக்கே, இது சூப்பராக இருக்கே, எங்கள் மாப்ஸ்டிக்கை கூட விடலங்க, மொத்தத்தை ஏற்று உள்ளுக்குள்ளே போட்டாச்சு. அதாவது அந்த வால்ட்டே காலி. கடைசியாக அங்கே கொஞ்சோண்டு புக்ஸ் இருக்குது, அதையும் போய் எடுத்துக்கிட்டு, அட இது ஃபீமேல்ஸ்க்கான கல்டிவேஷன் மெத்தட் ஆச்சே, நம்ம தாத்தா இது கூட வச்சிருக்காரான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பேத்தி இருந்தால் எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆயிடுவான் போல தெரியுது. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. நம்ம தியன்சியால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம லின் ஷாவுத்தின்னு எங்கேயோ சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த மனுஷன் யோசிக்கிறான், ஏன் நெஞ்சு லைட்டாக வலிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கத்தில் மற்ற ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள காட்டுறாங்க. இந்த ரெண்டு பேருமே கூட நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தி மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த லாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே அந்த ஹெவன்லி காட் ரில்ம் அப்படிங்கிறத ரீச் ஆக போகிறான். ஆனால் பிரின்சஸ் என்ன சொல்கிறா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இவனோட லாஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போதைக்கு வெளியில் பைரட்ஸ் இருக்காங்க, வெளியில் போக முடியல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு குரூப் வருதுங்க அட்டாக் பண்ண. இவனுங்க தான் அந்த பைரட்ஸ் குரூப் போல தெரியுது. இவன் பார்க்குறான், என்னடா எம்பரர் லெவல் பேரியர்லாம் இருக்குது, இதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க தெரியலையே, ஏதோ ஒன்று என்கிட்ட சோல் பிளேட் இருக்குது, எம்பரரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஒரு தலைக்கு 1,00,000 ஸ்பிரிட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணுமா, கொடுத்தா உயிரோட இரு, இல்லைனா செத்துப்போ அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு பிரின்சஸ் வந்துட்டா. அவன் என்ன சொல்கிறான், அவங்க அப்பா கிட்ட, இப்போ தான் நீங்கள் காட் கிங் லெவல் ரீச் ஆனீங்க, ஸோ நீங்கள் சண்டை போட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. நேராக மேலே போயிட்டு, தம்பி இந்த மூன் காட் கிளான் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான இடம் கிடையாது, ஒழுங்காக இப்படியே ஓடி போயிடு, 10 என்றதுக்குள்ளே டைம் உனக்கு, இல்லைன்னு வச்சுக்கோ கொன்றுவோம் உன்னை அப்படிங்கிறா. அந்த சமயத்தில் ஒருத்தன் கேட்குறான், பாஸ் அந்த பொண்ணு பயப்பட மாட்டேங்கிறா, நம்ம திரும்ப போயிடலாமா அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், ஏன்டா பயப்படுற, டேய் திரும்ப போனால் ஸ்பேஸ் ஷிப்புக்கு ஃபியூவல் நீயா கொடுப்ப அப்படிங்கிறான். அங்கேயுமே பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு போல தெரியுது. இப்போ இவன் வந்து ஒரு பேரியர் அட்டாக் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்மேஷன் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. அவன் பார்க்குறான், ஓ எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்களா, தலைக்கு 1,00,000 ரூபா பார்த்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீல் மாதிரி வச்சு அவன் அடிக்கிறான் திரும்ப. இப்போ அந்த ஒரு ஃபார்மேஷன் லைட்டாக உடைய ஆரம்பிக்குது. நம்ம பிரின்சஸ் என்ன சொல்கிறா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்வாட் எடுத்து ஒரு வீச்சு வீசுகிறாங்க. வீசின வீச்சில் அந்த ஒரு சீல் வந்து உடஞ்சே போச்சு. இவன் பார்க்குறான், அடடா இது நார்மல் எம்பரர் ஸ்வாடை விட ஸ்ட்ராங்காக இருக்கே அப்படின்னு பார்க்குறான். இப்போ சார் என்ன பண்ணுறாரு, ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இதை வந்து 45,00,000 ரூபா கொடுத்து இவர் வாங்கியிருக்காராமா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராக இருந்தாலும் சரி இதில் ஸ்க்ராட்ச் கூட போட முடியாதுன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான் பக்கி. ஆனால் அவள் அடிச்ச அடியில் 45,00,000 ரூபா ஸ்வாஹா. சார் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடியே போயிட்டாப்புல. இப்போது அவள் கீழே இறங்கி வரா, ஏன்னா சண்டையில் ஜெயிச்சிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பையனுக்கு என்னென்னா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தானேன்னு யோசிக்கிறான். அவன் கையில் அந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது. பயபுள்ள என்ன யோசிச்சதுன்றது தெரியல. பயபுள்ள தப்பிச்சு வந்தான்ல, ஒருத்தன் போய் கேட்குறான், பாஸ் நீங்கள் ஓகேவான்னு கேட்குறான். இவன் அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவானா, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கேள்வி என்கிட்ட கேட்பேன், அடப்போடா பயந்தாங்கோலி, யாரை கேட்டா இந்த மாதிரி பண்ண, ஒரு வாட்டி அந்த ஸ்பேஸ் போர்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியுமா, 8,00,000 ரூபா செலவு பண்ணுண்டா, நீ 2 வாட்டி யூஸ் பண்ணியிருக்க, 16,00,000 ரூபா காலிடான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறான். அவன் என்ன சொல்கிறான், பாஸ் நான் என்ன பாஸ் பண்ணுறது, நம்ம ஷீல்டு வந்து ஆல்மோஸ்ட் உடஞ்சே போச்சு, நான் பயந்துட்டேன் பாஸ் அப்படிங்கிறான். தயவு செஞ்சு போய் தோலை, என் கண் முன்னாடி முழிக்காதுன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம பிரின்சஸோடைய பொண்ணு, அம்மா அம்மா இங்கே வா சீக்கிரம் வா, அண்ணன் என்ன பண்ணா பாருன்னு சொல்லிட்டு ஓடி வரா. என்னடா அப்படின்னா பயபுள்ள ஆன்ட்டியை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுச்சான் இவளை விட்டுட்டு. இப்போ இவன் என்ன யோசிக்கிறா, அவள் கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியும் போல தெரியுது. ஏன்னா அவளோட ஆன்ட்டி சொல்லியிருக்கா. அவள் உடனே அதை ஆக்டிவேட் பண்ண உடனே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. பயபுள்ள இதுவும் போர்ட்டலுக்குள்ளே போயிடுமா. அவங்க அம்மா வரா, என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. எங்கே ஆளை காணுமேனு அந்த ஜேட் ஸ்லிப்பை எடுத்து பார்த்தா அதில் அந்த பையன் பேசியிருக்கான். இந்த மாதிரி நான் வந்து ஆன்ட்டியை தேடி போகிறேன், ஹெல்ப் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். இவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு பார்த்தா இவளுமே மாயமாக மறைஞ்சு போயிட்டா. இதனடா வம்பா போச்சேன்னு முழிக்கும் போது அந்த தாத்தா வராரு. என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஆன்ட்டியை தேடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்புறா. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க போனது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடி வாங்கிட்டு போயிருக்கான், கண்டிப்பாக அவன் திரும்ப வருவான். அவன் வரும்போது இவங்க இங்கே இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க கையில் பிரேஸ்லெட் இருக்குல்ல, அது அவங்கள பாதுகாக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பசங்க வளர்ந்துட்டாங்கல்ல, அவங்க வந்து ஊர் சுற்றி பார்க்குறது நல்லது தான். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது உன் பாட்டி கூட சேர்ந்து இந்த உலகத்தை எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே காட்டியாச்சு, நம்ம ஹீரோ காட்ட வேண்டாமா. அவன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுடைய க்ளோன் பாடி ஆக்சுவலாக 2 க்ளோன் பாடி வச்சிருக்கான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. 2வது க்ளோன் பாடி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கேயாஸ் எனர்ஜி அப்படிங்கிறத வச்சு அதை கிரியேட் பண்ணியிருக்கான் போல தெரியுது. ஆக்சுவலாக நம்ம பறவை என்ன கேட்குது, நான் எப்போ இந்த மாதிரி க்ளோன் பாடி ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, நீ இப்போ க்ளோன் பாடி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண போகிற, சத்தியமாக அந்த க்ளோனை நீ நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பங்கமாக பேசிடுச்சு. ஆனால் நம்ம பறவை என்ன சொல்லுது, அப்படிலாம் பேசக்கூடாது, நான் வந்து சண்டை வரும்போது 1000 க்ளோனாக பிரிஞ்சு எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்குது. நம்ம டிராகன் அதுக்கேற்ற மாதிரி நக்கலாக ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே இந்த 2 க்ளோனுமே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக வேறு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு ஜேட் டிஸ்குள்ள டைம் அப்படிங்கிறது 100 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போது கிட்டத்தட்ட 700 வருஷமாக அவன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனாலுமே அந்த க்ளோன் பாடி அப்படிங்கிறது இவன் எதிர்பார்த்த லெவலுக்கு ரீச் ஆகலை. அதை கேட்கும் போது அந்த டிராகன் என்ன சொல்லுது, இந்த கேயாஸ் பாத் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை, அதில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா கேயாஸ் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் அப்படிங்குது. அந்த ஸ்டோன் எங்கெங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், சார் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணார்ல சின்ன வயசில், அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது சார் என்ன பண்ணியிருக்காருன்னா முழு மனசோட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த கேயாஸ் பாத் இருக்குல்ல, அதுவே வந்து இந்த ஒரு டிராகனை கூப்பிட்டு ஸ்டோனை கொடுத்துருக்கான். நம்ம பறவை என்ன சொல்லுது, கிழிச்சுது, உன் தொல்லை தாங்க முடியாமல் அந்த பார்த்து கொடுத்து அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுது. இருந்தாலும் டிராகன் என்ன சொல்லுது, நம்ம வேணா உன் சிஸ்டர் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, அவன் என்ன சொல்கிறான், இல்லை நான் வந்து சிஸ்டரையே நம்பிட்டு இருந்தேன்னா என்னால் ஸ்ட்ராங் ஆக முடியாது அப்படிங்கிறான். ஸோ டிராகன் என்ன சொல்லுது, அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, மற்ற காட் எம்பரர் லெவலில் இருக்காங்கல்ல அவங்கள தேடி போகிறது தான் ஒரே ஒரு வழி. இருந்தாலுமே நீ வந்து ஜாக்கிரதையாரு, ட்ராவல் பண்ணும்போது ஜாக்கிரதையாக போ அப்படிங்குது. ஏன்னா இவங்க ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கானுங்கல்ல, இந்த க்ளோன் பாடி இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணி நீ ட்ராவல் பண்ணு. ஏன்னா அந்த க்ளோன் பாடியை கேயாஸ் எனர்ஜி அப்படிங்கிறத வச்சு இவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் யாருமே ட்ராக் பண்ண முடியாதான். இதெல்லாம் பத்தாததுக்கு ஒரு மாஸ்க்கை வேறு கொடுக்குது. இதை யூஸ் பண்ணால் உன் ஐடென்டிட்டியை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கை கொடுக்குதுங்க. அவனை அதை போட்டுக்கிறான். இப்போ நம்ம பறவை, சீனியர் எனக்கு ஒரு மாஸ்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்குது. அதான் டிராகன் சொல்லுது, இப்போ தான் நீ என்ன சீனியர்னு கூப்பிடுவில்லன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மாஸ்க்கை கொடுக்குதுங்க. இப்போ இவன் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டான். அந்த க்ளோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. ஆனால் வந்த உடனே ஒரு ஃபெமிலியர் ஆரா அப்படிங்கிறத அவனால் ஃபீல் பண்ண முடியுது. அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.